உங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஓப்பன் அப்பே பண்ண மாட்டேங்கிறாங்களா? அப்போ இந்த தப்பெல்லாம் பண்றீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. குழந்தைங்க நம்ம கிட்ட உண்மை பேசும்போது கோவப்படாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலங்காத்தால கிளம்புற அவசரத்துல நான் இன்னும் ஹோம் ஒர்க்கே பண்ணலமா அப்படின்னு சொல்றாங்கன்னா நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னுமா ஹோம் ஒர்க் பண்ணல? என்கிட்ட சொல்லவே இல்ல, குடு. இன்ஸ்டெட் சரி ஹோம் ஒர்க் எழுதலையா? குடு குடு இப்ப என்னன்னு பாப்போம் அப்படின்னு நார்மலா பேசுங்க. பாசமா கூட பேச வேண்டாம். பட் கத்தாம பேசணும். குழந்தைங்க ஓவர்வெல்ம்டா இருக்கச்ச நம்ம என்ன அட்வைஸ் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓடி போய் இடிச்சுக்கிட்டாங்கன்னா, அப்பவே சொன்னேன். ஓடி போகாதன்னு சொன்னேனா இல்லையா? புரியாது அவங்களுக்கு. அவங்க கூட இருங்க. அவங்க காம் டவுன் ஆகட்டும். அடிபட்டுச்சா ஓகேவா இருக்கியா? அதுக்கப்புறமா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. when they make a honest mistake, கத்தாதீங்க. ஹானஸ்ட் மிஸ்டேக்கா? அவ்வளோலாம் இல்ல. வாண்டடா பண்ணாம தெரியாம பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாம பால கொட்டிடுறதோ, இல்ல எதையாச்சும் கீழ போட்டு உடைச்சிடுறதோ, பை மிஸ்டேக் பண்றது. பட் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அவங்கள கத்தினோம்னா அவங்களுக்கு புரியாது. இன்ஸ்டெட் அவங்கள ஓகே கொட்டிட்டியா நம்ம கிளீன் பண்ணலாம். அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்கன்னா தே வில் லேர்ன். குழந்தைங்கள பப்ளிக்ல திட்டாதீங்க. நமக்கு பிடிக்குமா பப்ளிக்ல திட்டு வாங்குறது? அதேதான் குழந்தைங்களுக்கும் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஏதாவது சொல்லணும்னா பிரைவேட்டா கூட்டிட்டு போய் சொல்லுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றதா இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாதான் குழந்தைங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளே அதுக்கு ஒரு ஹர்டில் ஆயிடும்.